ஐயா வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திராவிடம் குறித்த விஷயங்களை பேசுவதற்காக வந்திருக்கிறோம். ஐயா, தாய் தெய்வங்கள் இப்போ ஜான் மார்ஷலுடைய நூற்றாண்டும் கூட. இந்த தாய் தெய்வங்களை பத்தி கொஞ்சம் விவரமா எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது சிந்து சீமவெளியினுடைய அகழ்வாயுல ஜான் மார்ஷல் அங்கே இந்த தாய் தெய்வங்கள் கொண்ட சிறு பொம்மைகள் நிறைய பார்க்கறதுனால தான் அது திராவிட நாகரிகம்னே சொல்றாரு. ஏன்னா ஆரியர்கள் என்பவர்கள் இந்திரனையும் அக்னியையும் தான் சொல்றாங்க, தாய் தெய்வங்களை சொல்வதில்லை. இந்த தாய் தெய்வங்கள் அதிகமாக இருக்கிறனால அவரு இது திராவிட பண்பாடுன்னு சொல்றாரு. அப்படிங்கும் பொழுது வேற ஆதாரம் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் நிறைய பேசுவேன். புத்தகம் வந்துச்சுன்னா அது கூட முடிவில் எடுத்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து தோக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெக்கானுக்கு கீழே, டெக்கான் மட்டும் இல்லைங்க, டெக்கான்ங்கிறது வந்துக்கிட்டு மகாராஷ்டிரா, ஒரிசா இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். இங்கிருந்து தெற்க அப்படியே வந்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா தாய் தெய்வம் தான் இருக்கும். நீங்கள் தாய் தெய்வத்துக்கு பேர் மாரியம்மன்பீங்க, கௌரியம்மாம்பீங்க, அங்காளம்மான்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் பெரு தெய்வங்களை வந்துச்சுன்னா காமாட்சிம்பீங்க, அன்னபூர்ணிம்பீங்க. சாதாரண மக்கள் தாய் தெய்வங்களை தான் வணங்குறாங்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஆய்வு பண்ணீங்கன்னா ஒரு ஊருக்கு கோயில் இல்லாத ஊர் இப்படி இருக்காதுன்னா இங்கே தாய் தெய்வம் தான் இருக்கு. விநாயகர் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பின்னாண்ட வந்தது அதெல்லாம். ஆமா. அப்ப இந்த தாய் தெய்வம் என்று அவர் சொல்லுவது வந்துக்கிட்டு நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பெரிய சிக்கலே. ஏன் இதை நம்ம இவ்வளவு ஆழமா அழுத்தி சொல்றேன்னா, எல்லாமே வேதத்திலிருந்து தான் வந்தது. இது ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கே வேதம் தான் முதன்மையானது அப்படிங்கிற ஒரு போக்கு அவர் காலத்துக்கு முன்னாடி அவருக்கு இருந்தது. இதை சாதித்தது ஆங்கிலேயர்கள் தான். அப்ப என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இல்ல அதுல இருந்து வேறுபட்டு நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கறதான் இந்த தாய் தெய்வம் என்பது உணர்த்தது. இப்ப இந்த தாய் தெய்வம் என்பது சிந்துவெளி அகழ்வாய்வு நிறைய கிடைக்குது. அதை ஒட்டி இங்க நிறைய நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. தமிழ்ல கொற்றவை சிறுவன் தான் முருகன் அல்லவா? நீங்க இந்த தாய் தெய்வத்தை தான் கொண்டு போய் ஒவ்வொரு பெரு தெய்வங்களோட லட்சுமி, கலைமகள், அலைமகள், மலைமகள்னு ஒட்ட வச்சிட்டீங்க. ஆனா தாய் தெய்வம் தனி. இன்னைக்குமே குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தினரும் குலதெய்வ வழிபடுறதே தாய் தெய்வங்களை தான். ஆமா, தாய் தெய்வம் தான். இந்த தாய் தெய்வத்தை ஏன் வணங்குகிறார்கள் அப்படிங்கறது ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மானிடவியல்ல ஒரு கருத்தாக்கம் மானிடவியலால் வைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தான் வர்றாங்க இல்லைங்களா? மானிடவியல உலகத்துல அதைத்தான் அவங்க பாக்குறாங்க. அப்போ ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வருவதனால் இந்த சகல உலகமும் சகல வளங்களுக்கும் அடிப்படை காரணம் பெண்மையை தாயாக ஒரு குறியீடாக வச்சுக்கிறாங்க. அதனால அவங்க வணங்குறாங்க. இதுதான் இந்த உலக பார்வை என்பது ஆதிக்குடிகள். இந்த திராவிடர், ஆரியர், நீங்க எவ்வளவு இது பேசினாலுமே 30,000 வருஷத்துக்கு முன்னாடி பல்கேரியாவில் கூட ஒரு தாய் தெய்வம் வணங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்படுது. இத்தாலியில கண்டுபிடிக்கப்படுது, கிரீஸ்ல கண்டுபிடிக்கப்படுது, எகிப்துல கண்டுபிடிக்கப்படுது. பழைய மெசபடோமியான நாகரிகத்திலும் பிரிட்டிஷ் தாய் தெய்வங்கள் கண்டுபிடிக்கப்படுது. இங்கேயும் தாய் தெய்வங்கள் இருக்குது. அதனால என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய அளவில் தாய் தெய்வங்கள் எல்லா பண்பாடுகளிலும் முதன்மையாக வணங்கப்பட்டதாக தாய் தெய்வமாக இருக்கிறது. இதைத்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா, வளமைக்கான ஒரு குறியீடாக தாய் தெய்வங்கள் அவர்களுக்கு பயக்கூடிய சடங்குகள் நிறைய இருக்கு. இந்த சடங்குல சிவப்பு என்பது மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். சிவப்பு என்றால் குருதிதான். முதல் பெண் பூப்படையும் பொழுதும் குருதி தான். அந்த குருதி என்பது கருமுட்டை உடைந்து வெளியே வரதான், மாதம் நடக்கிறதா. அப்போ அதனாலதான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சிவப்பு நீங்க இன்னைக்கு நம்மளுடைய ஊர்ப்புறங்கள்ல பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி கும்பிட்டு சிவப்பு கொண்டு வரதான் சொல்லுவாங்க, குங்குமம்னு சொல்ல மாட்டாங்க.
அந்த சிவப்பு என்பது வந்து